ஹலோ மக்களே, ஒரு கமெண்ட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது ரோஸ் பிளான்ஸ் வளர்க்குறத பற்றி, அதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை நல்ல முறையாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்த கமெண்டே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான். பன்னீர் ரோஸ் பற்றி இன்னைக்கு வரைக்கும் தீராத கேள்விகள் நிறைய பல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸுக்கு இருக்குது. பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா பூவே வைக்க மாட்டேங்குது, ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது, பெரிய மரமாகவே ஆயிடுச்சு, பட் என்னோட செடியில் பூக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்கலாம் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வெரைட்டி பன்னீர் ரோஸில் 2 வெரைட்டி நமக்கு இப்போது மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், எப்பயாவது தான் பூ வைக்கும். ஆனால் ஒன்ஸ் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு வெரைட்டி, ஓகேங்களா? ஸோ செகண்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பூக்கள் எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா வச்சுட்டு இருக்கிறது தான். இப்போ மோஸ்ட்டாக இந்த வெரைட்டி தான் ஃபீல்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் இந்த வெரைட்டி தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வாங்கின வெரைட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நல்லா ஒரு டார்க் ஷேடில் உங்களுக்கு அந்த லீவ்ஸ் இருந்திருக்கும், லைட்டாக இதை விட கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கும். ஸோ இந்த பிளான்ட் நீங்கள் பூக்களோட வாங்கியிருந்தாலுமே சரி, நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், எப்பயாவது தான் பூ வைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட் தான் எனக்கு வந்துச்சு. நான் ஒரு பன்னீர் ரோஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். அதில் மொட்டுக்களோட பூக்களோட இருக்க மாதிரி தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்க ஒரு பூ கூட என்னால் பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரெமிடி தாங்க இது. நீங்கள் வாங்கியிருக்கிறது ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டி. நம்ம பழைய பன்னீர் ரோஸ் அது அப்படி தான் இருந்துச்சு. நல்லா செடி பெருசாக இருந்திருக்கும், பூக்கள் எவ்வளோ வச்சுருக்காது. என்கிட்டயே அந்த மாதிரி ஒரு செடி இருக்குது. இப்போ வரைக்குமே நானும் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துருக்கேன். அதில் ஒரே ஒரு பூ விட்டுச்சு, அதுக்கப்புறம் விடவே இல்லை. ஆனால் பூ வைக்கிற வெரைட்டி தான் அது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டலாகவே ப்ரூன் பண்ணிவிடுங்க. ப்ரூன் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா ஹெவி ஃபீடராக உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. லைக் வர்மி கம்போஸ்ட்டு, தொழு உரங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் நீம் ஆயில், நீம் கேக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு நல்லா ஹெவி ஃபீட். ரோஸ்னாவே உங்களுக்கு தெரியும், அது நல்லா நிறைய ஃபெர்டிலைசர்ஸ், அது சத்துக்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக பூ கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்லா அதுக்கு ரெகுலராக ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா சூப்பராக பூ வைக்கும். ட்ரிம் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப ஹைட் போக விடாதீங்க. பட் ஆனால் அது ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கு பூக்கள் வைக்கும். பூக்கள் வைக்கும் போது உங்களுக்கு ஜாஸ்தி பூ வைக்கும், ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, உங்கள் செடிகள் நல்லபடியாக வளரும். இன்னொன்று அதில் செக் பண்ண வேண்டியது, ரூட் ஸ்டாக் ஏதாவது வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ரூட் ஸ்டாக்குன்னா எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது இந்த 7 இலைகள் இல்லாமல் மற்றதும் இருக்குது. 7 இலைகள் இருக்கிறதெல்லாம் பூ வைக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் 1 2 3 4 5 6 7 இலை இருக்குது. இதே பிரான்ச்சை தான் நான் அப்படியே காமிக்கிறேன், அதில் பூக்கள் இருக்குது. பேசிக்காக 7 இலைன்றது அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூட் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கரெக்டான ஒரு ரூட் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறது. செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக அந்த செடியை அடித்து தூக்கிட்டு இது பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இதை என்ன நினச்சிட்ருப்போம், நம்ம செடி சூப்பராக வளர்ந்துருக்குடா அப்பா அப்படின்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக கிடையாது. இதுதான் ஒரு ரூட் ஸ்டாக், ஒட்டு செடி. இதுதான் ஒட்டு, ஓகேங்களா? இதுலேருந்து வர்றது தான் உங்களுக்கு பூ வைக்கும். இந்த ரூட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுக்கு மேலே இருக்குது. இங்கே ஒட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த குச்சியில், அதாவது அந்த ஒட்டு கட்டியிருக்க குச்சியில் உங்களுக்கு அது ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இதை தான், இந்த ரூட் ஸ்டாக்கில் தான் இது இப்படி வளர்ந்துருக்கு. இதை தான் ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கோம். இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக செப்பரேட்டாக தெரியும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் தி ஃபார்மேட். ரூட் ஸ்டாக் வளர்ந்துருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு த்ரோ அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் செடிகளில் நல்லா பூக்கள் எடுக்கும், துளிர்கள் எடுக்கும், மொட்டுக்கள் வைக்கும். ஸோ இந்த டவுட் ஆக்சுவலாக கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.